பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஊருக்கு ஹஜ்ரத் அக்தஸ் முஃப்தி முஹம்மது தாஹிர் காசிமி தாமத் பர்காத்துஹும் அவங்க வர இருக்கிறார்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர்றாங்க. ஹஜரத் அவங்க ஷேகுல் ஹதீஸாக இருக்கிறார்கள். சஹாரன்பூர் மதரசாவினுடைய நாலிமாக பொறுப்பில் இருக்கிறார்கள். அதே போல் முஃப்தி மஹமூதுல் ஹசன் கங்கோய் ரஹமத்துல்லாஹுடைய பிரதானமான ஹலீஃபாக்கள் உள்ளவராக இருக்கிறார்கள். 2 நாட்கள் ஹஜரத்துடைய சஃபர் நம்ம ஊருக்கு முடிவாகி இருக்கிறது. நீண்ட கால முயற்சிக்கு பிறகு ஹஜரத் அவர்கள் நம்முடைய ஊருக்கு வருகை தருவது என்பது நமக்கு இப்போ பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்லடியார்களோடு நீங்கள் யார் காலை மாலையும் இறைவனை அழைக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இருங்கள் என்ற கருத்து தான் அந்த ஆயத்தில் இருக்கிறது. அறிஞர் இப்னு கசீர் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது இந்த வசனம் நல்லவர்களின் சபையை விட்டு பிரியாமல் இருங்கள், அவர்களோடு இருப்பதற்கான கட்டளை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் குர்ஆன் ஆயத்து, சூரத்துல் அம்பியாவில் 43வது ஆயத்து. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற அறிஞர் குர்துபி அவர் சொல்கிறார், அறிவில்லாதவர்கள் அறிஞர்களை நாடி அவர்களிடம் கேட்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்து ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா மரரத்தும் ரியாதுல் ஜன்னா ஃபர்தஉ. ரியாதுல் ஜன்னா என்றால் திக்ரு மற்றும் அறிவுடைய சபைகள், அவற்றை நீங்கள் கடந்து சென்றால் நன்கு மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். திர்மிதியுடைய இந்த ஹதீஸை நாம் யோசிக்க வேண்டும். நல்லடியார்கள் நமது பகுதிக்கு வருகிற போது அவர்களை கொண்டு நாம் பயனடைய வேண்டும். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அறிவு என்பது தக்வாவாக இருக்கிறது. அந்த தக்வாவை பெற்றுக்கொள்ளும் இடம் தக்வாவாசிகளோடு இறையச்சம் உள்ளவர்களோடு நீங்கள் அமர்வதாகும் என்று சொன்னாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அறிஞர்கள் நல்லடியார்கள் சபையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அதனால் உங்களுடைய இதயம் உயிர் பெறுகிறது என்று சொன்னாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அறிவை தக்வாவை வளர்த்து கொண்டே இருங்கள், கல்லறைக்கு போகும் வரை வளர்த்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். மஹமூத் தேவ்பந்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க, அவங்க மல்ஃபூதாத்தில் இருக்கிறது, உலமாக்களோடு தொடர்பு வையுங்கள், அவருடைய சுஹபத்தில் இருங்கள், அது உங்களுடைய ஈமானை புதுப்பிக்கும், அவர்களிடமிருந்து நீங்கள் பிரிந்து சென்று விடுவது உங்களுடைய இதயத்தை கடினமாக்கிவிடும் என்று சொன்னார்கள். ரஷீத் அஹ்மத் கங்கோய் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாப் மல்ஃபூதாத்து ரஷீதியாவில் அவங்க சொன்ன ஒரு வாசகம் இருக்கிறது. ஒரு இறைநேசருடைய சுஹபத், ஹசரத்துடைய வார்த்தை, ஒரு ஷேഖுடைய சுஹபத் 100 புத்தகங்கள் படிப்பதை விட மனிதனை விரைவாக திருத்தும். மல்ஃபூதாத்து ரஷீதியாவில் அவங்க சொன்ன வார்த்தை இது. ஒரு ஷேഖுடைய சுஹபத் இருக்கணும், அது 100 புத்தகங்களை படிப்பதை விட மனிதனை விரைவாக திருத்தும் என்று சொன்னாங்க. ஹக்கீமுல் உம்மத் ஹஜரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன ஒரு வாசகத்தை நான் இங்கே சொல்கிறேன். அதாவது மல்ஃபூதாத் ஹக்கீமுல் உம்மத்தில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய சுஹபத்தில் நீங்கள் இருங்க, அது உங்களுடைய ஆன்மாவிற்கான உணவு, உங்களுடைய ரூஹுக்கான கிதா, ஆன்மாவிற்கான உணவு என்று சொன்னாங்க. அப்போ முஃப்தி சாப் அவங்க வர்றது, முஃப்தி தாஹிர் சாப் சஹாரன்பூர் தாமத் பர்காத்துஹும் அவங்க வர்றது என்பது ஏதோ ஒரு சாதாரண மனிதராக யாரோ ஒருவர் வருகிறார் போகிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவருடைய வருகை நமக்கெல்லாம் சாதத்தாக இருக்கிறது. அவங்கள பற்றி நாம் நிறைய செய்திகள் சொல்லலாம். 17 வயசில் அவங்க பையத்தானாங்க. முஃப்தி மஹமூதுல் ஹசன் கங்கோய் ரஹமத்துல்லாஹி கிட்ட 17 வயசில் பையத்தானாங்க. 21 வயசில் அவங்களுக்கு ஹிலாஃபத் தரப்பட்டுச்சு. ஹிலாஃபத் எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம். அது
4 வருடங்களில் தங்களுடைய ஷேகுடைய நம்பிக்கையை பெற்று 21 வயதில் அவங்க ஹலீஃபா ஆயிட்டாங்க இல்லையா? அது அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய பேணுதல், அவங்களுடைய அந்த வாலிபத்தில் அவங்க வாழ்ந்த அந்த தூய்மையான வாழ்க்கை நமக்கு புரிய முடிகிறது. இப்போ ஹசரத் அவங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க. அவங்கள பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பல அறிஞர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஹசரத் அக்தஸ் மௌலானா சையீத் முஹம்மது ஆக்கில் சாஹிப் தாமத் பர்காத்தும் மதாஹிருல் மதரசா சஹாரன்பூருடைய ஷேகுல் ஹதீஸாக இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தாலா ஹசரத்துக்கு எவ்வளோ பெரிய ஹுசூசியத் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. முஃப்தி மஹமூத் ஹசன் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹுடைய மிகுந்த நம்பிக்கை பெற்ற மாணவர்கள் ஒருவரும் சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஃபிக்குகளை எவ்வளோ ஒரு பெரிய பசீரத், ஒரு ஆழமான பார்வை கொடுத்துருந்தா அதன் காரணமாக ஹசரத் அவங்க அல் அஷ்பாஹு அன் நலாயிர் முஃப்திகளுக்கு படித்து கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான நூல் அது. அதற்கு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. 3 வால்யூமில் விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. ஹசரத்துடைய பாடங்கள் இன்று கிதாபுகளாக எழுதப்படுகிறது, கிதாபாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய இல்ம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற பாடங்கள் கிதாபாக வருகிறது. தேவ்பந்துடைய ஹசரத் முஃப்தி அபுல் காசிம் நொமானி தாமத் பர்காத்துஹும் அவங்க தாருலும் தேவ்பந்துடைய முஹத்தமீமாக இருக்கிறாங்க. அவங்க முஃப்தி மஹமூத் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹுடைய ஹலீஃபாவும் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஹசரத்துடைய இல்ம் என்பது எவ்வளவு பெரிய சலாஹித்தும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அவங்களுடைய வார்த்தைகள் முத்துக்களை போன்றது என்று சொன்னாங்க. அவங்க வார்த்தைகள் முத்துக்களை போன்றது. அதனால் அல் அஷ்பாஹு அன் நதாயிர் என்ற கிதாபுக்கு ஷரஹ் எழுதின உக்கூதுல் ஜவாஹிர் ஹஜரத் அவங்க எழுதின ஷரஹ் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய நூலாக இருக்கிறது. அதாவது முஃப்திகள் ஓதுகிற நூல். ஹசரத் அக்தஸ் மௌலானா முஃப்தி அஹ்மது சாஹிப் கான்பூரி ரஹ்மத்துல்லா தாமத் பர்காத்தும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. டாபெல் குஜராத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அஹ்ல இல்மை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் முஃப்தி தாஹிர் சாப்பை பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லா அஹ்ல இல்முடைய நம்பிக்கை பெற்றவங்களாக இருந்தாங்க. யார் சொல்கிறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதரசாக்களுடைய முஃப்திகள் ஹசரத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய இல்ம், அவங்களுடைய பேணுதலின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வாழக்கூடிய காலத்தில் அறிஞர்களுடைய நற்பெயரை பெற்ற ஒரு மாமனிதராக இருக்கிறாங்க. அதனால் ஹசரத்துடைய கிதாபுகளில் மிக முக்கியமான கிதாப் இப்போது மிஷ்காத்துக்கு விரிவுரை எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மிஸ்வாத்துல் யனாபி. இதெல்லாம் உலமாக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பொது ஜனமும் ஆகிய மக்கள் ஓதாத, மதரசாவுக்கு ஓதப்போகாத நம் சாதாரண மக்களுமே ஹசரத்துடைய அந்த இல்மிலிருந்தும் தக்வாவிலிருந்தும் பயன்பெற வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஹசரத்துடைய வருகை நமது ஊருக்கு இருக்கிறது. ஹசரத் அவங்க நம்முடைய வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரோடு நெருக்கத்தில் இருந்து மட்டுமல்ல, எல்லாராலும் பிரியப்படக்கூடியவளாக இருந்தாங்க. ஹசரத் மௌலானா யூனுஸ் சாஹிப் ஜோன்பூரி ரஹ்மத்துல்லா அலை ஜக்ரா ரஹ்மத்துல்லாஹி ஹலீஃபாவாக இருந்து சற்றேறக்குறைய 50 வருடங்கள் வரைய புகாரி ஷெரீஃபுடைய பாடத்தை நடத்தி வந்த ஹசரத் அவர்கள் 2 நாளைக்கு ஒரு முறை நம்முடைய முஃப்தி சாப் அவர்களை, முஃப்தி தாஹிர் சாப் அவர்களை சந்திச்சிருவாங்க. அப்படி சந்திக்கலைன்னா கனவுல சொல்லுவாங்களா, என்ன தாஹிர் நீங்கள் இன்னும் என்னை சந்திக்கலையே, 2 நாளை ஆகிவிட்டது. அந்தளவுக்கு அவங்களுடைய பெரியார்களுடைய தொடர்பில், நல்லடியார்கள தொடர்பில் இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாங்க. ஹஜரத்தவங்க பல நாடுகளுக்கு அவங்க பிரயாணம் செய்கிறாங்க. ஏராளமான நாடுகளுக்கு அவங்க பிரயாணம் செய்கிறாங்க. உலமாக்கள், மதரசாவுடைய மாணவர்கள், இப்படி எல்லோரும் பயனடைகிறாங்க. கடந்த ஜனவரியில் 2026 ஜனவரியில் தென்னாப்பிரிக்காவில் அவங்க போயிருந்தாங்க. ஜனவரி 29 வியாழக்கிழமையெல்லாம் அங்கே அவங்களுடைய மஜ்லிஸ் இருந்தது. பலரும் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா, மூத்த உலமாக்கள் எல்லோரும் அவங்கள வரவேற்றாங்க. தென்னாப்பிரிக்கா மக்கள் பயனடைகிறாங்க.
ஷாபானில் இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்துடைய மக்கள் பயனடைகிறாங்க. கடந்த ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தாங்க. 5 இடத்துல அவங்களுக்கு நிகழ்ச்சியோட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரமதானில் தமிழ்நாடு வர்றாங்க, மேல்விஷார வர்றாங்க. எந்த அளவுக்குன்னா ஈதும் இங்கே முடிச்சுட்டு தான் போகிறாங்க. ஹசரத்துடைய ஈது தமிழ்நாட்டில் ஈதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் தன்னுடைய குடும்பத்தினர் சந்திக்க போகிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஹசரத்தவங்க திருச்சி வந்திருந்தாங்க. மதரசா அன்வார் உலூம் வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹதீஸுரு இஜாசத்தை ஹசரத்து முன்னால் உட்காந்து ஹதீஸை படித்து காட்டி சனது வாங்கினாங்க. 2-3 நாள் நடந்த அந்த அன்வார் உலூம் நிகழ்ச்சியில் ஹசரத் அவங்க ஹதீஸுடைய பாடங்களுக்காக வந்திருந்தாங்க. சனது தரப்பட்டுச்சு. ஹசரத்தை பற்றி கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, ஹசரத் அவங்க மிக குறைந்த நேரமே தூங்குவாங்க. காரணம், நிறைய பொறுப்புகள், மக்களை சந்திப்பது, மக்கள் அவங்களை கொண்டு பயனடைகிறாங்க. அதனால் ஹசரத்துடைய வேலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக கம்மியான நேரம் தான் தூங்குவாங்க. ஹசரத்துடைய மிக முக்கியமான சிறப்பு சொல்லப்பட்டது, மஷாயிகுமார்களுடைய இத்திமாத், நம்பிக்கை பெற்றவங்களாக இருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. பெரியார்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறாங்க. ஹசரத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க, நற்குணத்துக்கு சொந்தக்காரர். நல்ல அஹ்லாக் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கான். சிரிச்ச முகத்தோடு, யாரிடத்திலும் கடிந்து பேசாத நற்குணத்தோடு இருந்திருக்கிறான். ஹசரத்து கூட இருந்தவர்கள் கேட்டிருக்கிறோம், தாயிமு ஜிக்ரி வல் ஃபிக்ர் என்று சொன்னாங்க. இப்போது ஜிக்கரில் இருப்பாங்க அல்லது ஏதேனும் ஒரு யோசனையில் இருப்பாங்க, ஃபிக்கரில் இருப்பாங்க. தாயிமு ஜிக்ர் வல் ஃபிக்ர், தேவைப்பட்டால் பேசுவாங்க, இல்லை என்றால் ஜிக்கரில் இருப்பாங்க. மௌனமாக இருந்தால் ஜிக்கரில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடே இருக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஹசரத்தை பற்றி இன்னும் சொல்லுவாங்க, சிறியவர்களை அதிகம் நேசிப்பார்கள். சின்ன பிள்ளைங்க, குட்டீஸ் அப்படி நம்ம சொல்கிறோம்ல, சிறியவர்களை நேசிக்கிற, எல்லோரோடும் சிரிச்ச முகத்தோடு பழகுகிற ஒரு நற்குணம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். பணிவு இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஹசரத் அவங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க. இப்போது வருகிற இந்த பிரயாணம் பயனுள்ளதாகிறதுக்கு நம்ம நேரங்களை ஹசரத்தோடு கழிக்கணும். இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூலை 31, 2026 ஜும்மா பயான் ஜாமியா மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொது பயான், அதில் நம்ம கலந்து கொள்ளணும். ஹசரத்துடைய பயானை கேட்பதற்காக, இஸ்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கான பரிசுத்தத்திற்காக, உள்ளத்துடைய பரிசுத்தத்திற்காக. அதே போல் பெண்களுக்கான பயான் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஜூலை 31 அஸ்ர தொழுகைக்கு பிறகு சேலத்தில் கோரிமேடு என்ற இடத்துல பெண்களுக்கு ஒரு மதரசா இருக்குது. மதரசா ஹுதல் இன்னாஸ் கோரிமேடு. அவங்க ஹசரத் அவங்க 1 மணி நேரம் அங்கே 5:30லேருந்து 6:30 வரை பெண்களுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஏராளமான உலமாக்கள் ஹசரத்தில் பையத் ஆகியிருக்கிறாங்க. ஏராளமான உலகம் முழுக்க ஹசரத்துடைய முரீதீன்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எனவே நமது பகுதியில் உலமாக்களுக்கான ஏற்பாடு அதே வெள்ளிக்கிழமை 31 மக்ரிப் தொழுகைக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கிறது. இடம் மதரசா மர்கசுல் உலூம், அடிவாரம் மதரசா மர்கசுல் உலூம் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் மக்ரிப் தொழுகைக்கு அங்கே இருக்கணும். ஊருடைய முக்கியஸ்தர்கள், முத்தவல்லிகள், பொறுப்புதாரிகள், பல உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7:30 மணிக்கு, சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஜாரா குளோபல் ஸ்கூல் மெயின் கேம்பஸில் செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்தில் ஜாரா குளோபல் ஸ்கூல் நீங்கள் தெரியலை, வெளியூர்லேருந்து வருகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உரியவங்கள்ட்ட ஃபோனில் விசாரிச்சுக்குங்க. அதில் லொக்கேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மேப்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 7:30 to 9:30 முக்கியஸ்தலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை ஹசரத்துடைய ஃபஜ்ருடைய தொழுகை மதரசா ஹுதல் நின்னாஸில், மஸ்ஜித் ஹுதல் நின்னாஸ் கோட்டையில். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஹசரத்துடைய பேச்சும், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் ஹசரத்துடைய பேச்சும் இருக்கும். இன்ஷால்லா அது உருதுவில் இருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், இங்கே சேலத்தில் இரவு தங்கக்கூடியவர்கள் ஹுதல் நின்னாஸில் ஃபஜ்ர் தொழுகுங்க. அதே போல் ஹசரத்துடைய கடைசி ப்ரோக்ராம் சனிக்கிழமை
லுஹருடைய தொழுகை மதரசா மவாஹில் உலூமில், சேலத்துடைய பெரிய பழமையான மதரசாவாக இருக்கக்கூடிய மூத்த மதரசாவாக இருக்கக்கூடிய மதரசா மவாஹில் உலூமில் 2:30 மணிக்கு அங்கே ஹஸரத்துடைய பேச்சு இருக்கிறது. இப்போ இதில் பொதுஜனம், பொதுமக்கள், பெண்கள், உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், ஹஸரத்துடைய முரீதீன்கள் எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக, நம்முடைய கவனங்கள் ஆகரத்தின் பக்கம் திரும்புவதற்காக, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள், பாவங்கள் சரி செய்யப்பட்டு ஒரு நல்ல முஸ்லீமாக, பரிசுத்தமான முஸ்லீமாக வாழ்வதற்கு நல்லடியார்களுடைய தொடர்பு, அவங்களுடைய அறிவுரை, அவங்களுடைய மஷ்வராவில் இருப்பது, அவர்கள் வழிகாட்டுதல் நடப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்களை, நேரங்களை நாம் பயன்படுத்துவோம். யார் யாருக்கு எந்த நிகழ்ச்சிகள் பொருத்தமானதோ அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போம். வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் அதற்கான பிரயாணத்தில் தர்த்தீபுகளை செய்து கொள்ளுங்கள். தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை மஷ்வராக்கள் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஹஸரத்துடைய இந்த வருகையை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. நம்முடைய கல்பு சுத்தமாகுவதற்கும், நம்முடைய ஈரோலகத்தின் வாழ்க்கை வெற்றியாகுவதற்கும், ஆகரத்தின் பக்கம் நம்முடைய கவனங்கள் திரும்புவதற்கும், பாவங்களிலும் தௌபா செய்து பரிசுத்தமான முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா ஹஸரத்துடைய இந்த பிரயாணத்தை காரணமாக்கி நமக்கு ஹஸரத்துடைய நல்லடியார்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.